सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये मुद्राय कृष्णाय ताम्रतुतुके नमः। ॐ मुपत्ति 39 श्लोक 2வது अध्यायம்। सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि येषा ते पिहिता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु बुद्धया युक्तया पार्थ कर्मबन्धं प्रकाश्यसि। இங்க வந்து நம்ம திருப்பி தெளிவுபடுத்திட்டு நம்ம திரும்ப இந்த பயணத்தை மேற்கொள்வோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, வேதத்தை பற்றின, வேதம் எப்படி நமக்கு கைட் பண்ணுறது அதை பற்றி பேசணும். வேதம் வந்து நமக்கு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறது, கர்மகாண்டம், ஞான காண்டம். அது வந்து 4 புருஷார்த்தங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. புருஷார்த்தம், புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செஞ்சு நம்மளுடைய இலக்கை அடையிறதுன்னு அர்த்தம். யாரோ செஞ்சு யாரோ அடையிறதில்ல, நம்ம தான் செய்யணும். அது வந்து அர்த்தமாக இருக்கலாம், என்ஜாய்மெண்ட் இருக்கலாம். இப்போ வந்து பௌர்ணமி நிலா இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா, வாட்ச்மேனை கூப்பிட்டு, நம்ம வீட்டு வாட்ச்மேனை, எனக்கு டைம் இல்லை, பீச்சில் போய் கொஞ்சம் மூன் லைட்டை ரசிச்சுட்டு வாயேன். நெவர். என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் சரி, துக்கமானதும் சரி, நான் தான் என்ஜாய் பண்ணேன். ஓகே, எனிதிங். சரியா? அப்போ அது புருஷார்த்தம். ஓகே, இப்போ உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு முடியலன்னா, இது நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ண முடியும். உடம்பு முடியலன்னா, சப்போஸ் அவனுக்கு வாயை திறந்து மாத்திரை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சௌரியமாக இருக்கும். நோ, உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ தான் மாத்திரை போடணும். எவ்வளோ நீ திக்காக இருக்கலாம், உயிருக்கு உயிராக இருக்கலாம், இருக்கலாம், இன்னும் அவ மருந்து அவன் தான் சாப்பிட்டான். கரெக்டா? அப்போ இது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னு புரியுதுல, நான் தான் செஞ்சு அடையணும். அது அர்த்தமாக இருக்கட்டும், இல்லை எங்கள் அப்பன் சுத்து இருக்க நல்ல சில பேர் இருக்கு, அதுவே இருக்காது இப்போலாம் இருக்க, அதெல்லாம் ஃப்ரீயாக ஓசில் வந்துடுத்த வரலடா அம்பே. அது வந்து புண்ணிய ரூபத்தில் ஏற்கனவே அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த புண்ணியம் அந்த அப்பா வந்து சம்பாரித்து அவர் அனுபவிக்காமல், காலகாலத்துக்கும் அவர் அனுபவிச்சிருக்கவே மாட்டார். அது புரியுதா? அவர் அனுபவிக்காமல் இந்த இது தங்கம் பழம், ஓகே, யானை பெற்ற தங்கம் பழம் மாதிரி. தங்கம்னா தேங்காய், புரியுதா? அது தானும் சாப்பிடாது, மற்றையும் சாப்பிடக்கூடாது. ஓகே, அதனால் சில பேர் சொத்து சேர்ப்பா, அவனும் சாப்பிட மாட்டான், மற்றவனும் சாப்பிட மாட்டான். கடைசியில் அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அப்படி போய் லாட்டா அடிக்கிறத லாட்ரின்னா அது வந்து புண்ணிய பலம். நீ பண்ணின புண்ணிய பலம், அது இன்விசிபிள். பா லக்குப்பா,
அதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் அதிர்ஷ்டம். ஓகே, திருஷ்டம் அதிர்ஷ்டம். திருஷ்டம்னா நேரா இருக்கிறது, அதிர்ஷ்டம்னா மறைமுகமா இருக்கிறது, இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். அதனால அதுவும் கர்மத்தில் தான் இருக்கிறது, உன்னுடைய புருஷார்த்தத்தில் தான் இருக்கிறது. புரியறதுல? அதனால புருஷார்த்தம் இல்லாம இந்த அர்த்தமோ இந்த காமமோ அடைய முடியாது. அது போல தர்மம், தர்மம்ன்றதுன்னா ஃபேவரபிள் சிச்சுவேஷன், இன்னும் முன்னேற்றமா இருக்கிறது, அதுவும் நீ தான் முடிவு பண்ணணும். அப்போ முடிவு பண்ணி இலக்க அடையறதுக்கு புருஷார்த்தம். ஓகே, அப்படி அர்த்த காம தர்ம அடைய வேண்டியது மனுஷன் செய்ய வேண்டியது. இது மிருகத்துக்கோ பட்சிக்கோ தாவரத்துக்கோ இலக்கு டார்கெட் கிடையாது. டார்கெட் எல்லாம் இலக்கெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைச்சேனா எது வேணா செய்ய முடியும். எத்பாவம் தத்பவதி, எத்பாவம் தத்பவதி, எண்ணம் போல் வாழ்வு. நீ கோட்டீஸ்வரனா ஆக முடியும், மல்டி மில்லியனரா ஆக முடியும். கதையெல்லாம் மிக இல்லை, நிஜமா ஆக முடியும். இல்லையே நான் பெரிய பணக்காரன் ஆகணும் தான் நினைக்கிறேன், ஆனா வரலையே. நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சது. நினைக்கலையா? நினைச்ச முயற்சி திருவினையாக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ராங். அப்ப நான் முயற்சி பண்ணினேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வெற்றி அடையிற அளவுக்கு முயற்சி இல்லை. புரியுதுதான்? முயற்சி குறைவா இருக்கிறது. முயற்சி ஒன்றும் இருங்க. ஓகே, நான் கோல்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு முயற்சி வேணும், எஃபர்ட் வேணும். பட் சப்போஸ் நான் பிளாட்டினம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு சில்வருக்கு வேண்டிய பைசா மாத்திரம் வச்சிருந்தேன்னா நீ கோல்டு கூட வாங்க முடியாது. டிசப்பாயின்மெண்ட் லைஃப், வெரி டிசப்பாயின்மெண்ட் லைஃப். இந்த டிசப்பாயின்மெண்ட் பலாரில் அறையாம எவ்வளோ காசு வச்சிருக்க, எவ்வளோ வேணும், எவ்வளோ உழைக்கணும், அவனுக்கு அதிர்ஷ்டம் அவனுக்கு வருது. புரியுதா? அப்போ உழைப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ, எஃபர்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ, அந்த நேக்கு ஒர்க் பண்றது இருக்கோ, இதெல்லாம் நீ மல்டி மில்லியனர் ஆக முடியும். சில பேருக்கு சுலபமாகும், சில பேருக்கு அப்படி அப்படி போடுவான், விதை போட்டு அப்படி பயிர் வந்துடும். ஓகே, கரெக்டா இவன் போடும்போது மழை பெஞ்சிடும், இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு போடும். புரியுதா? இல்ல அப்படியே வேண்டாம், ரெண்டு பேருமே இவன் பங்காளி இருக்கால போடுவான், ஒருத்தனுக்கு செழிப்பு கொட்டும், இவனுக்கு ஒண்ணு வராது. அதுக்கு என்ன சொல்றது? எங்கேயோ சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்கு, எங்கேயோ டிஃப்ரெண்ட் இருக்கு. புரியுதா? அப்போ நான் கர்மம் பண்ண எஃபெக்ட் பண்ணல, உன்னுடைய அக்கௌண்ட்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்கிறது, அதை கண்டுபிடி, அதை சரி பண்ணு. அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்கணும். அப்போ முன்னேறணும்னா, அதுக்கு நான் இன்னும் முன்னேறி போகணும்னா அதுக்கு எஃபர்ட்டை பொறுத்து இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும். அதனால முயற்சியோட அப்பு நீ எவ்வளவு தூரத்துக்கு போகலாம்? பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் கர்மத்துக்கு மார்க்கெட் இருக்கு. ஓகே, அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். அந்த பிரம்மலோகத்துல எப்ப என்றும் 16. ஓகே, பேக் பெயின் வராது, சர்விக்கல் பெயின் வராது, ஹெட் பெயின் வராது, நோ பெயின். ஓகே, அமிர்த ரசம் குடிச்சுட்டே இருக்கலாம். நான் சொல்றது சொர்க்கத்தை விட தாண்டினது. சொர்க்கம் கூட அது குறைவு. புரியுதா? நீ எவ்வளவு அடையிறது? பித்ரு லோகத்தில் போயிட்டாரு பாண்டு, மிஸ்டர் பாண்டு. மிஸ்டர் பாண்டு யாரு? பாண்டவருடைய தோப்பனர். யாரு பாண்டவர்கள்? பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேரு? கட்டிலு கால் மாதிரி 3 அப்படின்னா மொத்தம் காட்டினதும் தப்பு, சொன்னதும் தப்பு, திங்க் பண்ணதும் தப்பு, மொத்ததும் தப்பு. பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். சோ பஞ்சத்தில் அடிப்பட்ட பாண்டவர்கள் இல்லை, இது பஞ்ச சம்ஸ்கிருத பஞ்ச, தமிழ் பஞ்ச இல்ல. அதனால 5 புத்தருடைய அப்பா பெத்த பிள்ளை எப்படி பெத்துக்கணும்? ஒன்னு ஜெம்மு. புரியுதா? ஒருத்தன் அழகா இருப்பான், ஒருத்தன் போதுன்னு இருப்பான், ஒருத்தன் ஷார்ட்டா இருப்பான். பட் எல்லாமே பிரில்லியன்ட். 5 பேர் பிரில்லியன்ட், ஏதோ ஒரு ஃபீல்டுல மாஸ்டர். அவங்க நம்பர் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். அவங்க புரியுதா? கோல்டு மெடலிஸ்ட் 5 பேரும். ஸோ வேர்ல்டு சாம்பியன் 5 பேரும்.
அப்படி ஒரே வீட்டில் 5 பிள்ளை பிறக்கிறது ஒரு கஷ்டம். புரியுதா? அப்படி பிறந்திருக்கான். அதனால என்னன்னா அந்த அப்பா நினைச்சதை வாங்கிக்க முடியும். அதனால ஒரு ஆள் மேலே இருந்து தேவலோகத்திலிருந்து கீழே பிள்ளைங்கிட்ட சொல்ல, இந்த புத்திருலகம் நாட் கம்ஃபர்டபுள், மேலே சொர்க்குலகத்துக்கு போனோம். அவருக்கு புண்ணியம் அவ்வளோதான் இருந்தது. ஓகே, பித்ருல வந்து மேலே சொர்க்குலோகத்துக்கு போனோம் அப்படின்னு அவர் கேட்டு கீழே மெசேஜ் அனுப்பிச்சாரு. மெசேஜ் வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணினார். அப்பா இப்படி நினைக்கிறாரு, பித்ருலாம் பித்ரு அவருக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணினா சரிப்பட்டு வரும். எல்லாரும் வந்து சொன்னாங்க, பெரியவங்களாம் இருக்காங்களே. ஸோ ராஜசூயாகம் பண்ணினா ஸோ இங்கே கொடுக்குற அந்த இது வந்து அவிஸ் வந்து மேலே அவரை லிஃப்ட் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ நோ ப்ராப்ளம், ஓகே பண்ணிடலாம். ராஜசூயாகம் என்னது அது முதல்ல கேள்வி. எல்லா ராஜாவும் உலகத்திற்கு அத்தனை ராஜாவும் நீ ராஜான்னு ஒத்துக்கணும். யூ ஆர் த சாம்ராட்னு ஒத்துக்கணும். சரி, லிஸ்டடு எல்லாம். ஸோ 56 தேசத்து ராஜாக்கள். நம்ம நாடு 56 தேசமா பிரிஞ்சிருக்கு. புரியுதா? ஸ்டேட்டு இப்போ அடிச்சுக்கிறானே, 56 தேசம் ஏற்கனவே இருக்குது நமக்கு. ஓகே, 56 தேசம்னா ஒரே தர்மம், பரத வருஷம்னு பேர் அதுக்கு. ஓகே, அதனால 56 தேசத்து ராஜாக்கள்ல யாரெல்லாம் அகெயின்ஸ்ட்னு பார்த்தா சிசுபாலன் அகெயின்ஸ்ட், 4-5 பேர் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான். அவனை உலகத்தில் எவனும் ஜெயிக்க முடியாது. அப்படி அவனை ஜெயிக்கிறதா இருந்தால் ஏற்கனவே வந்து 100 சத்திரியர்களை பிடிச்சி, யாதவ குலத்தில் ஒருத்தன் இருக்கான், 100 சத்திரியர்களை பிடிச்சி அவனை பலியிட்டான், அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட 80-90 பேரை பிடிச்சி வச்சுருக்கான் பலியிடுறதுக்கு, சத்திரிய ராஜாக்களை. அவன் வந்து ஏற்கனவே சத்திரியனுக்கு எதிரி, யாதவா. புரியுதா? அதனால முலாயம் சிங் போல இருக்கு, யாதவ், கிருஷ்ணர் யாதவ் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அவங்க இவன் ஒருத்தர் இருக்கான் பிளாக். புரியுதா? இப்படிலாம் இருக்கிறது. தர்மர் சொன்னாரு, அப்ப என்ன ஆகும், ஃபைட் பண்ண டேஞ்சரஸ். நான் வந்து எங்க அப்பா வந்து கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்காரு, அவருக்காக நான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சப்ப என்னுடைய பிரதர்ஸ் நான் இழக்கிறது நான் விரும்பலை. அப்ப பீம் அர்ஜுன் சொல்றாரு, இல்ல நாங்க ஜெயிச்சுட்டு வரோம். அவனை கீச்சு இப்படி நாரா போட்டேன்னு. யார் அவன்? ஜராசந்தன். அவன் தான் கிட்டத்தட்ட 90 சத்திரிய ராஜா பிடிச்சி வச்சிருக்கான். 100 வந்தோடனே 108 இன்னும் கணக்கு வந்தோடனே பலியிட்டானா இந்திர பதவி கிடைச்சிடும். அப்ப கிருஷ்ணா சொல்றாரு, டோன்ட் வரி, இந்த மாதிரி பசங்க தம்பி உடையான் அடக்க அஞ்சான் இல்ல. தம்பினா இப்படி இருக்கணும், மகாபாரத தம்பி இருக்கணும், இல்லாட்டி ராமாயண தம்பிமா இருக்கும். எனக்கு ஒரு தம்பி, நான் ராஜபாட்டு தங்கராக தம்பி, அதுதான் ராமாயண மகாபாரதம் கேட்கணும்ன்றது. புரியுதா? இதிகாசம் கேட்கணும். எப்படிலாம் பிரதர்ஸ் இருக்கணும், சிஸ்டர்ஸ் இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும் குடும்பம்னா. அதனால அப்படி சொன்ன உடனே ஸோ 2 பேர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு வச்சிருக்க உலகத்தையும் ஜெயிக்கலாம். டோன்ட் வரி, நாங்கள் போகிறோம். கிருஷ்ணா எனக்கு நோ தெரியல, நீ தான் கூட இருக்கணும். இன்னும் கல்பது 3 பேரும் போகிறாங்க. யார 3 பேரும்? பீம், அர்ஜுன், கிருஷ்ணா. 3 பேரும் மதுச்சோரை குதிச்சு போகிறாங்க. திருப்தி தானமா, நேரு வழியாக வந்து பிடிச்சி அடிச்சு விடுவான். புரியுதா? அடிச்சு மிட் நைட்டு, நம்ம ஊரில் மிட் நைட்டு என்னவோ பண்ணியிருக்காரு. புரியுதா? எல்லாமே மிட் நைட்டில் தான் நடக்கிறது. குதிச்சு பெட்ரூமில் டபான குதிச்சு உள்ளே போயிட்டான். திடீர்னு நடுராத்திரி இப்படி எழுப்பி வந்தா கிருஷ்ணர், பீம், அர்ஜுன், எழுந்துராஜ், என்ன படுத்துட்டு இருக்க, சண்டை பக்கி வா. எவர் எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க. நீ உன்னை எவன்டா சண்டை போடுவான், நீ எப்பயும் மாடு மேய்க்கிற பையன், தள்ளிப்போ. கிருஷ்ணரை புரியுதா? எடையன் மடையன் கிருஷ்ணர் மாதிரி திட்டு வாங்கினது, நீ ஒரு தடவை திட்டு வாங்கினது சூசைட் பண்ணிப்பேன். அவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு. யார் பப்ளிக் ஒர்க் பண்ணா திட்டு வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா வீட்டில் சும்மா கிடையாது, வீட்லையும் சும்மா இருக்க முடியாது, வீட்டில் இருக்கோ திட்டுவான். புரியுதா? எங்கேயா ஒரு திட்டு சமாதானம் வாங்கி பண்ணிக்கும்.
திட்டு வந்து ஒரு அர்ச்சனை, அதெல்லாம் ஆனந்தமா வாங்கிக்கணும். பா இன்னைக்கு ஏன் என்னை யாரும் திட்டவே இல்லை, அதுக்கு தான் செல்போன் இருக்குப்பா. உங்களுக்கு இது வேணுமா, என்ன டொனேஷன் இது என்ன லோன், நான் கேட்டேன் கூடமா லோன் கூட, திருப்பி பணம் கட்டணுமா, வச்சுட்டாட்டமான்னு நான் கேட்டேன். நீயும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டேன், என்ன அர்த்தம்? இவன் 3 பேரும் போய் நடுவ ராத்திரி எழுப்பி எங்க 3 பேர்ல உனக்கு தைரியம் இருக்கா, உனக்கு தெம்பு இருக்க மீசை வச்சிருக்க நீ அப்படி நல்லா ஸ்க்ரூ ஏற்றணும்னு இந்த கையெல்லாம் துடிக்கிறது அவனுக்கு. அந்த சினிமா அவனுக்கு நிஜமா கையெல்லாம் இப்படி இருக்கும், மசில்ஸ் எல்லாம் புடைக்கிறது. பாரு எங்க 3 பேர் சேர்ந்து நீ சண்டை போடுவோம்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ, யார் வேணும் சொல்லு. நீ மாடு மேய்க்கிற பாரு வேண்டாம், அர்ஜுன் இது என்ன இது முழு இருக்காது வேண்டாம், இவன் தான் லாக் பீம் வாட்ட சாட்டமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு இது இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும். புரியுதா? சும்மா அப்படிலாம் போட மாட்டாங்க நம்ம ஊர்ல எல்லாம். ஓகே 2 பேரும் கட்டி புரண்டு சட்டை போடுறாங்க, பல நாள் ஆயிடுச்சு. அதனால பக்கத்து ஊர் ராஜா ஏற்கனவே இவன் ஜராசந்தன் மேல ஆத்திரம் இருக்கு எல்லாருக்கும். புரியுதா? எல்லாரும் கூட்டிட்டாங்க. அதனால இவன் மாத்திரை சண்டை போட்டுருக்கா, மொத்தம்லாம் கூடி நின்று அப்படி பாக்குறான். நம்ம ஊர்ல மாட்டு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி. புரியறதா? அப்புறம் கிருஷ்ணர் விசிட்டர். ஓகே விசிட்டரா இருக்கும்போது விசிட்டரா இருக்கணும். அப்ப போய் நீங்க ஒன்னும் கொதிக்கூட அவன் போடுவான். ஆனா பீம் இருக்கானே இந்த பசங்க நல்ல பசங்க, எப்பவுமே கிருஷ்ணர் மேல இருக்கும் கண்ணு. இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஏன் போச்சாங்கன்னா எப்பவுமே கண்ணு வந்து கிருஷ்ணர் மேல இருக்கும். மக்கு உனக்கு நோட்டீஸ் எல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த பேப்பர் அங்க வச்சுட்டு வந்து அங்க அவ்வளவு கும்பல்ல மத்தவங்க பார்க்காத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெரிஞ்சுக்கணும். சூத்திரதாரி கிருஷ்ணர். ஓகே அதனால அவனை கீழ்ச்சி போட்ட திருப்பி வந்து ஓட்டிக்கிறான். அவனுக்கு அந்த மாதிரி வரம் இருக்கிறது. பீம் வந்து ஒரு வச்சு அப்படி கிழிக்கிறான், நார் உரிக்கிற மாதிரி கிழிச்சா அந்த பக்கம் தூக்கி போடுறான், இந்த பக்கம் தூக்கி போடுறான். அது டபக்கு மேஜிக். இது ஃபர்ஸ்ட் மேஜிக் அதுதான். அது என்னது இப்பெல்லாம் காட்டுறாங்க சினிமாலலாம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்டடீஸே இருக்க கிராஃபிக்ஸ். அது ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் இதுதான். ட்ரக்னு வந்து வந்து ஓட்டிக்கும். எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இவன் இப்படி பார்க்குறான், கீழ்ச்சி மாத்தி போடுறான். என்ன சொல்றீங்க? காட்டி கொடுத்துட கூடாது. நான் இப்போ அதனால இப்பெல்லாம் நான் ஐடியா சொல்றதை விட்டுட்டேன். ஐயோ நம்மளும் பம்பல மாட்டி விட்டுருவோம். அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ராஜசூய யாகம்ன்றது அவ்வளவு சுலபம் இல்லை எல்லா ராஜாக்களையும். கடைசியில் சிசுபாலன் இந்த பக்கம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. புரியுதா? சிசுபாலன் திட்டுறான் பாருங்க அந்த சபையில. ஓகே சொந்தக்காரங்களா சேர்ந்து இருக்க சபையில திட்டுறான். பீமனுக்கு ஆத்திரம் பொங்குறது. அர்ஜுன் நடக்கிறான், அவங்க மாமன் பச்ச தகராறு, நீ தலையிடாத, அவங்க பார்த்துப்பாங்க. நீ போனேன்னு வச்சுக்க, இந்த குடும்ப சண்டையில நடுவில் போனேன்னா 2 பேரும் சேர்ந்து அடிப்பான். ஆமா அதனால பார்த்துட்டு கடைசியா சண்டைலாம் முடிச்சுட்டு அவங்க டயர்ட் ஆகும் போது 2 பேரும் பிரிச்சு சண்டை போடாதீங்க பார்க்க சொல்லுங்க. பெஸ்ட் இது. புரியுறதா? இதெல்லாம் கிருஷ்ணா டெக்னிக்ஸ். புரியுதா? நான் சொல்றதெல்லாம் கிருஷ்ணா டெக்னிக்ஸ். அதனால சொன்ன சிசுபாலன் அது ஒரு எல்லை வச்சிருக்கான். புரியுதா? இது வரைக்கும் திட்டுறதுக்கு ரைட் இருக்கு, அதுக்கு மேல வந்து ஒண்ணு என்ன வேணா திட்டு. புரியுதா? ஸோ கிருஷ்ணர் திட்டினா சிசுபாலன் அவுட்டு. ஸோ சாம்ராட். அதுக்கப்புறம் ராஜசூய யாகத்தை பண்ணி அந்த பலன் வந்து அவர் சொர்க்கத்துக்கு போனார். கதை விஷயம் என்னன்னா, எவ்வளவு அடைஞ்சாலும் நான் ஐ ஆம் த இன்கம்ப்ளீட். சொர்க்கத்துக்கு போனோம்னா பாண்டு சும்மா இருப்பாரு, இப்படி பார்ப்பாரு. எப்பவுமே நெக் இருக்க ரப்பர் நெக். அவன் அந்த கார் வாங்கிட்டானா?
நம்ம காரை மாத்து. புரியுறத? ஸோ யுவர் த இன்கம்ப்ளீட். ஓகே, அங்க போனோன்னு பிரம்மலோகத்துக்கு போகணும். பிரம்மலோகத்துக்கு போனோன்னு பிரம்மா கிட்டக்க யாரு கிட்ட இருக்கான்னு பார்ப்பான். இப்படி பார்ப்பான், எனக்கு முன் சீட்டே கிடைக்கல. யூ ஆர் த இன்கம்ப்ளீட். குறைவு இருக்கிறது மனசுக்குள்ள. இந்த குறைவு வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் இருக்கிற திங்ஸ்னால அடையறதுனால அதை நிறுத்த முடியாது. அந்த கரணத்தில் இருக்க இன்ஃபினிட் ஃபைனைட், அது இன்ஃபினிட் நீ புரிஞ்சுட்டேன்னா தீர்க்க முடியும். எது அடையறமோ அது போயிடும், அது லாஜிக். எது அடையறமோ அது போயிடும், வந்தது போயிடும், புரியுதா? அடைஞ்சது போயிடும். அப்போ அடையாத வஸ்து அது இன்ஃபினிட்டா இருக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டா நான் எல்லாம் சரியாயிடும். அதனால ஓல் கர்ம காண்டம் யத்பாவம் தத்பவதி, கோல் ஞான காண்டம் பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. நீ பிரம்மனை தெரிஞ்சுண்டேனா நீ பிரம்மனாகலாம். ஸ்ருதி ஆதாரம் இது. ஸ்ருதி பிரகதாரண்ய உபனிஷத் சொன்ன பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மனை தெரிஞ்சுண்டேனா பிரம்மனாகலாம். பிரம்மன்ன்றது பிருகத். பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்க பார்த்திருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருக்கு. அதுக்கு பேரு தமிழ்ல அங்க சொல்லுவான், என்ன சொல்லுவாரு? பெரிய கோயில். பெரிய கோயில் அதான் மகா பெரியவா. ஒரு ஒருத்தர் தான் மகா பெரியவா, மீதி பேரெல்லாம் பெரியவங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்லிக்கலாம். ஓகே. சோ இதற்கு கோயில் என்ன பெரிய கோயில், அது ஒண்ணுதான். அதுக்கு பேரு என்ன பாருங்க சமஸ்கிருதத்துல, பிருகத். பிரகதீஸ்வரர் பிரம்மன். ஓகே. பிரம்மன்றது இன்ஃபினிட். அந்த பிரம்மனை தெரிஞ்சுட்டேன்னா நீ பிரம்மன் ஆக முடியும், நீ இன்ஃபினிட் ஆக முடியும். யூ ஆர் நாட் ஃபைனைட். நீ குறைவு அற்றவன், நிறைவு உடையவன், எல்லையற்றவன். இங்க லாஜிக் ஒத்து வரல. என்ன லாஜிக்கு? நான் பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா நான் பிரம்மன் ஆகலாம்னா, நான் நாயை தெரிஞ்சின்றேன்னா லாஜிக் ஒத்து வரல. எதை தெரிஞ்சுக்கிறேனோ அது ஆக முடியாது. இல்ல இல்லையா? அப்படின்னா நான் இப்போ பணக்காரன் ஆகணும், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பணக்காரனை பத்தி நான் பணக்காரன் ஆக முடியாது. கழுதி தெரிஞ்சுன்னா கழுதி ஆக முடியாது. ஆனா பிரம்மனை தெரிஞ்சுண்டா பிரம்மன் ஆகலான்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங்கு? நீ பிரம்மனா இருந்து அது தெரியாம இருந்து அதை தெரிஞ்சின்றேன்னா நீ ஆக முடியும். சத்திரிய ராஜா இருந்தான், கர்ணராஜா. ஓகே, பஞ்ச பாண்டவர்கள் இல்ல. ஓகே, ஒரிஜினலி இன்னொரு பையன் இருக்கா, ஏன் கர்ணன், கர்ண மகாராஜா. அவனுடைய பிளட் சத்திரிய பிளட். ஆனா சொசைட்டில அவனை வந்து ராதையின் மைந்தனே, அன்ஷெட்யூல்டு, ஷெட்யூல்டு காஸ்ட்ல செத்துட்டாங்க. ஓகே, நம்ம ஊர்ல மதத்தை மாற்ற முடியும், ஜாதி மாத்துறது கஷ்டம். மதம் மாதிரி அதே ஜாதியில இருப்பான். வசந்த ஜாதி பொண்ணு எல்லாம் கொடுக்க மாட்டான், நன்னா புரிஞ்சுக்கோ. அதுலயும் அந்த கேட்டகரி இல்லாத பண்ணுவான். வெரி டிஃபிகல்ட். அதெல்லாம் மதம் மாத்தலாம். நம்ம ஊர்ல ரெட்டியார கவுண்டர் ஆக்க முடியாது, கவுண்டர் செட்டியாரா இருக்க முடியாது. புரியுதா? அதெல்லாம் அது அப்படி இருக்கும். இது பழங்கள் தப்பு கிடையாது. ஜாதி புரியுதா? உயர்வு தாழ்வு சொல்லுதல் பாவம்ன்றார் பாரதி. ஜாதி உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி சொல்றியா, அதுதான் பாவம்ன்றார். ஓகே. ஸோ அதனால நம்ம இதில் வந்து யாரும் பாப்பி கிடையாது. ஓகே. அந்த காஸ்ட்ன்றது ஒரு பொண்ணு கொடுத்து வாங்க ஒரு ஏற்பாடு. புரியுதா? அவ்வளோதான். அது ஒரு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அது புரியுதா? நமக்கு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் சௌரியமாக இருக்கும். அதுக்காக ஒரு ஏற்பாடு. புரியுதா? இதில் நான் வசந்து நீ தாழ்ந்துருக்கேன். நம்ம ஊரில் எந்த 5000 வருஷம் நான் சொல்றதெல்லாம் 5000 வருஷம் நடந்துருக்கு. ஏன்னா மகாபாரத பேஸ்ட். இதுல ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்லும் போது இவனுக்கு பொங்கி பொங்கி எழுது. ஒரிஜினலி இவன் சத்திரியன், அவனை போய் கீழ் ஜாதி சொன்னா, கீழ் ஜாதி இருந்து அதுல பிறந்தவனு சொன்னாலே கோபம் வரும். அப்போ கர்ண மகாராஜா அவன் அம்மா, இதையும் கிருஷ்ணர் தான் சொல்றாரு. அப்புறம் எங்க எப்ப சொல்றது, முன்னாடியே சொல்லக்கூடாது, லாஸ்ட் மினிட்ல சொல்றாரு. யுத்தம்லாம் அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் எலெக்ஷன்லாம் சொல்லி முடிஞ்சாச்சு. இப்ப என்ன, எந்த கூட்டணி வர
neck. ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் கர்ண மகாராஜான்றது குந்தி தேவி ஏதாவது கர்மம் பண்ணினால, ஆக்ஷன் பண்ணினால, ஏதாவது மாறுதல் பண்ணினால? நோ, ஜஸ்ட் நாலேஜ். நான் சத்திரிய மகாராஜான்னு தெரியாம இருந்தது, அறியாம இருந்தது, அறிவு கொடுத்தா அதனால தெரிஞ்சுட்டான். புரியல? நாலேஜ் இஸ் பவர். ஒண்ணுமே சுச்சுவேஷன் மாற்ற வேண்டாம். நாலேஜ் தெரிஞ்சுடுத்துனா அறிவு வர வர சேஞ்ச் ஆயிடும். நான் ஏற்கனவே சத்திரிய மகாராஜா இருந்தால்தான், நான் சத்திரிய மகாராஜா தெரிஞ்சுட்டா சத்திரியன் ஆக முடியும். கரெக்டா? ஓகே. அதனால கர்ணன் மாதிரி இங்க சாஸ்திர வேதம் என்ன சொல்றது? நீ பிரம்மன். அது நான் மறந்து போயிருக்கேன், அல்ல மறக்கடிக்கப்பட்டிருக்கேன், அல்லது அறியாமையில மூழ்கி இருக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாலேஜ், ஞானம், அறிவு. ஓகே. அந்த அறிவு வந்துருத்துனா ஐ அம் த இன்ஃபினிட் ஜாய், ஆனந்த ஸ்வரூபம் நான். அது எனக்கு புரிஞ்சுடுத்துனா இவர் தான் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். இது தெரியாம, அதனால பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னா பிரம்மனாக முடியும்னா என்ன அர்த்தம்? நீ பிரம்மனா இருந்து நீ இப்போ வேற ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்க. இதுதான் உலகத்திலே டிராஜடி. என்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. இது போல ஒரு அக்கிரமம், அநியாயம் ஒரு உலகத்தில் வேற எதுவும் இருக்காது. ஓகே. அதனால இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானம். இந்த ஞானம் வந்துச்சுன்னா ஆத்மவித் சோகம் தரதி, எல்லா பிரச்சனையும் சம்சாரமும் போய்விடும். சாந்தோக்கிய உபனிஷத். ஓகே. அது எப்படி? நமக்கு லோக்கல்லே கொஞ்சம் புரிஞ்சுன்னா பல பிரச்சனை தெரிஞ்சிடும். கொஞ்சம் புரிஞ்சா போறோம். நான் ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. 2 குழந்தை. ஸோ அதுக்கு புரியவே இல்லை. ஏஜ் ரொம்ப சின்ன வயசு. ஓகே. ஒரு அப்பா அவ உட்கார வச்சுட்டு இருக்க. இந்த குழந்தையோட சுபாவம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹீரோன்றதை காட்டும். குழந்தை அப்படி இழுக்கும், பக்கத்தால கிளாஸ் பிடிச்சு போடுங்க, கிள்ளி விட்டுரும் சில சமயம். இன்னும் பண்ணும் பாப்பா. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஏரியா எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருந்தது. அந்த இது தாங்க முடியல, இந்த சிலிமிசம். பிள்ளைய பத்தா போருமா, சரியா வச்சுக்கணும். நம்ம ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன், எவனா சொல்லுவான். அவ்வளவு வருது, ஒரே கத்துனா சான்ஸ் கிடைச்சதுன்னு. அவரு ரொம்ப சோகத்தில் இருந்தாரு. சொன்னாரு, வெரி சாரி, நான் விட்டுட்டு வர முடியல. நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்தில் அம்மா போயிருந்தாங்க. ஆக்சிடெண்ட்ல செத்து போயிட்டா. அதனால பரியல் கிரவுண்டில் இந்த இதில் இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இதுலேருந்து பாடி வாங்கிறதுக்காக போகிறேன். குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். ட்ரெயின் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்கிறது கதை இல்லை, நடந்த சம்பவம். ட்ரெயினர் இப்போ இந்த ஹோல் ட்ரெயின் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய ஆட்டிடியூட் மாறிடுது. குழந்தை அட்டகாசம் அது இருந்துட்டே இருக்கு, அது மாறலை. பட் இப்போ அட்டகாசமா பண்ற குழந்தையோட கஷ்டம் யாரையும் பாதிக்கல. இங்க பாருங்க மேஜிக். ஓகே, ஒண்ணுமே ஆகலை. ஆனா எல்லாருடைய மனசும் இப்போ யுவர் த காக்னிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா, யுவர் விஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா, யுவர் லைஃப் சேஞ்ச். ஓகே, இதுதான் சாஸ்திர டெக்னிக். ஓகே, உங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற தண்ணி பிரச்சனையும் இல்லை கரண்ட் ப்ராப்ளமோ வேற ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம், அக்கௌண்ட்ல இருக்க மணி ப்ராப்ளம் எப்படி கிடைச்சிடுமா, வேதாந்தம் கிடைச்சுனா அதெல்லாம் இருக்கிறது வேணா போகும். ஆனா போனாலும் வந்தாலும் உனக்கு சுக துக்கத்துல மாட்டிக்க மாட்டாய் மகனே அப்படின்றார். சுகமோ துக்கமோ உன்னை பாதிக்காத மனசு, ஆனந்தமான மனசு கிடைக்கும் அப்படி சொல்றார். இப்போ எனக்கு இந்த பணத்தோட இருக்கிற பிரஷர் மைண்ட் வேணுமா அல்லது லீஷர் மைண்ட் வேணுமா? எது சாய்ஸ்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு லீஷர் மைண்ட் வேணுமா, பிரஷர் மைண்ட் வேணுமா? இன்னர் பீஸ் வேணுமா அல்லது எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட் வேணுமா? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா,
கம்ஃபர்ட் வந்து லீஷர் கொடுக்கும்னு நினைச்சிட்டாங்க. கம்ஃபர்ட், ஒன்லி கம்ஃபர்ட். வசதி வர வர அசதி வரும், ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில. அதனால கம்ஃபர்ட் நாட் நீக்காது. நீ வந்து ஏசிக்குள்ள இருந்து புழுங்கின்னு இருக்கலாம், புரியுதா? அதனால கம்ஃபர்ட் நாட் இம்பார்ட்டன்ட். கம்ஃபர்ட் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக நாளைக்குல இருந்து எல்லாரும் மாட்டு வண்டியில போங்க, கம்ஃபர்ட்டே வேண்டாம், நோ. ஸோ ராமன் வந்து ராஜாவாக இருக்கிறதுக்கு தயாரா இருந்தான். தரையில படுத்து தூங்கினான். விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போயிட்டாரு. மறுநாள் வந்து கட்டாந்தரையில படுக்க வேண்டியது கட்டாயம். மனுஷனா இருந்தா ஒரு நாள் ராஜாவா இருக்கணும், ஒரு நாள் கட்டாந்தரையில படுத்தாகணும். மனுஷ லைஃப் இது, அவதாரமே ஆனாலும். இது சரித்திரம் சொல்றது. அதனால இதிகாச சரித்திரம். தசரத புத்திர அப்படின்றான். ரகு வம்சம், அது சூரிய வம்சம். அதனால ஒரு நாள் ராஜாவா இருந்தா இன்னொரு நாள் இதாகணும். புத்தா கிட்ட கேட்டாங்க, என்ன ஏன் இப்படி வந்துட்ட, உங்க அப்பா செத்து எல்லாம் சரியா சேர்க்கலையா? நான் வேணா, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, என் ராஜ்யத்தை வேணா உனக்கு கொடுக்குறேன், நீ ஆளு. அப்போ புத்தர் சொன்னாரு, புத்தா, எந்த ராஜாவும் சிரித்து கொண்டிருப்பதில்லை எப்பொழுதும், எந்த ஏழையும் எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவனுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, ஒவ்வொருத்தருக்கும் அழறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சிரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குன்னு. அதனால அது முக்கியம் இல்லை, புரியுதுல நான் சொல்றது? அதனால சோ இங்க அறிவு ஞானம் வந்துருத்துனா மேஜிக் என்னன்னா, உன் கஷ்டம்லாம், கஷ்டத்தை படுத்தின்னு இருக்க மைண்ட்ல இருக்கிற விருத்தி சேஞ்ச் பண்ணு. ஜஸ்ட் விருத்தி சேஞ்ச், விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானம் திருப்பி எது நமக்கு அந்த அறிவை கொடுத்ததோ அந்த அறிவு கொடுத்த விருத்தியும் மறைஞ்சு தன்னிலையா இருக்கும். அதுக்கு பேரு நம்முடைய சொரூப ஞானம். அப்ப ரெண்டு ஞானம் இருக்கு, விருத்தி ஞானம், சொரூப ஞானம். விருத்தி ஞானத்து மூலியமா டிராவல் பண்ணி அப்புறம் சொரூப ஞானத்தை நம்ம டிராவல். விருத்தி ஞானமும் போயிடணும். ஓகே, எதனால எந்த விருத்தியை பயன்படுத்தி ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணி அனாத்மாவை டிஸ்மிஸ் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற அந்த விருத்தியும் ஒரு நாள் சொல்றதுக்கு அங்க ஆள் இருக்காது. அதனால தட்சிணாமூர்த்தி இப்படி காட்டிட்டாரு. அங்க சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ இல்லை, செகண்ட் இல்லை. இது அதுவா நான் தெரிஞ்சுக்கணும். தது துவம் அசி அப்படி சொல்றது. இப்படி யூ ஆர் த இன்ஃபினிட். அப்போ ஒரிஜினல் நம்ம இங்க ஜனவரி 1ஆம் தேதி நம்ம இப்ப இங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, சாஸ்திரத்துல கீதாச்சாரியன் என்ன சொல்றான்னா, நீ வந்து ஸ்மால் ஐட்டம் இல்ல, யூ ஆர் த நாட் ஃபைனைட், யூ ஆர் த இன்ஃபினிட் பிரம்மன். யூ ஆர் த பிரம்மன், பிரம்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். இப்போ என்ன ஆயிடுத்து, சாஸ்திரம் சொல்றதுக்கும் என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் முரண்பாடாக இருக்கிறது. கரெக்ட், ஓகே. சாஸ்திரம் சொல்றதுக்கும் என்னுடைய டே டு டே லைஃபுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது. மழைக்கும் மடுவுக்கும் மாதிரி இருக்கிறது, இருட்டும் பகல் மாதிரி இருக்கிறது. சாஸ்திரம் சொல்றது ரைட்டா, என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது ரைட்டா? அப்ப எது எடுத்துக்கணும்? நான் சொல்றதை சாஸ்திரத்தை மாத்திடலாம். நான் சொல்றதும் கரெக்ட். என் சொந்த அனுபவம் பேசுறேன் சார், என் சொந்த அனுபவம். உன் அனுபவம் சொல்லு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். வழக்கில் இருக்க வார்த்தையே தப்பு தப்பா இருக்கிறது. சன்ரைஸ், நீ சூரியனே வரல, சூரியனை பார்க்கல, பேசுறதுலாம் அபத்தம். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் முழுக்க நீங்க பேசுறத அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிடுங்க ஒரு வாரத்துக்கு. அதை திருப்பி நீங்க தனியா போய் போட்டு பாருங்க, எவ்வளோ அபத்தமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்னு. அப்பட்டமான போய் பேசிட்டு இருக்கும், குவைட் ஆப்போசிட். புரியுதா? அதனால அனுபவம் இருக்க, அதனால அது பொய். எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால தான் சொல்றேன் அது பொய். அனுபவிப்பன் மெய், அனுபவம் பொய். அனுபவம் மாறின்னு இருக்கும். ஒரே அனுபவம் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு காலம்பரை வந்து பெருமாள் வந்து அபிஷேகம் என்ன மாதிரி கனவுப்பா, ஆனந்த தரிசனம் கொடுத்தார். இவர் சொல்றதை பாருங்க, கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இல்லைன்னு அர்த்தம். கொடுத்தாருன்னா பாஸ்ட் டென்ஸ், இப்ப இல்லைன்னு அர்த்தம். நாளைக்கு கனவுல வந்து வேற மாதிரி வரும், ஒரே மாதிரி இருக்கு, மாறிண்டே இருக்கிறது. மாறிண்டே இருக்கிறது. மாறாத வஸ்து ஒரு ஆள் இருக்கணும்.
ஓகே, அனுபவம் மாறிண்டே இருக்கும். ஆனா அந்த அனுபவம் மாறிண்டே இருக்கிறத அனுபவிக்கிறான அவன் மாறாதவன் இல்லையா? நீ ஜாக்கிரத அவஸ்தையிலும் நீ தான் நான், கனவு லோகத்தில் இருக்கிறதோ நான் தான், ட்ரீம்ல இருக்கிறதோ சரி, நான் உறக்கத்துல போறது நான் தான். நான் என்றது மாறலை. அப்ப ஜாக்கிரத பிரபஞ்சம் மாறி இருக்கிறது, சொப்பன பிரபஞ்சம் மாறி இருக்கிறது. ராத்திரி தூங்கும்பொழுது என்ன நடக்கிறதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியல, அதுக்கு பேர் சவுண்ட் ஸ்லீப். அந்த சவுண்ட்ல நான் ஒரு வீட்டுல போய் படுத்திருந்தேன், துக்குன்னு ஹார்ட் அட்டாக் செத்து போயிருப்பார் ஜி. அவரை எழுப்பினேன், என்ன ஜி இப்படி தூங்குறேனே, திடீர்னு 12 மணிக்கு இப்படி பீம் மகராஜ் மாதிரி வயரு அவருக்கு. அப்படி ஒரு கொரட்டை விட்டாரு. நானோ புதுசு, சின்ன பையன் வேற, அவர் பக்கத்துல வேற படுக்க வச்சுட்டாங்க. நமக்கு அப்பயும் பயந்துட்டேன், ஜி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஜி அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, அது வேற விஷயம். அவர் ஹைட்டு வெயிட்டுமா இருப்பாரு, கிருப்பானந்த வாரியார் மாதிரி. நாங்க டிராவல் பண்ணும்போது நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் மாதிரி போவோம். அவர் என்ன வச்சுட்டு ஓட்டுவார் சைக்கிள், பிகாஸ் நான் அவரை வச்சுட்டு ஓட்ட முடியாது. அதனால பெரியவரை போய் மிதிக்க விடுறாங்க, அந்த கழுது வாங்கின கதையாயிடும். வேற வழி கிடையாது, இருக்கிறது ஒரு சைக்கிள் தான். புரியுதா? அதனால அது சவுண்ட் ஸ்லீப்ல, சவுண்ட் இல்லாம தூங்குறதுக்கு பேர் சவுண்ட் ஸ்லீப். அந்த சவுண்ட் ஸ்லீப் ரிப்போர்ட் என்ன கொடுக்கிறது? ஆனந்த சந்தோஷம் இருக்கா இல்லையா? எக்ஸ்டர்னல்ல எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும்னா அது ஒரே இடம் தூக்கத்தில் தான் இல்லையா? எக்ஸ்டர்னல் என்ஜாய்மெண்ட் எதுவும் இல்லாம, அந்த ரங்கனா ஸ்ட்ரீட் உஸ்மான் ரோடே இல்லாம கூட சந்தோஷமா ஒருத்தர் இருக்க முடியும் டெய்லி. அதனால தான் தூங்க போறோம். புரியுதா? அதனால தான் தாயுமான சுவாமி என்ன சொல்றாரு, தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னாரு. அந்த தூக்கத்துல தூங்கும் போது அறியாமையில முழுகப்பட்டிருக்கேன். அதையே நான் எல்லா காலத்திலையும் கொண்டு வரத்துக்கு தான் இது ஆத்ம விசாரம். ஓகே, அப்போ வேதாந்தம்ன்றது வரட்டு விஷயம் இல்லை. ஓகே, வேதாந்தம்ன்றது பிஹெச்டி டாபிக். ஓகே, இவர் கர்ம காண்டத்துல கர்மத்துல வரக்கூடிய விஷயம்லாம் நீ அடைஞ்ச பணமோ பதவியோ புகழோ அல்லது செல்வாக்கோ சொல்வாக்கோ எல்லாமே ஒரு நாள் கீழே போயிடும், அல்லது உன்னை விட உயர்வா போயிடுவார்கள் சில பேர். அப்போ இன்சிக்னிபிகன்ட் ஆயிடும். ஒரு டயத்துல சிக்னிபிகண்டா இருந்தது இன்னொரு காலத்துல இன்சிக்னிபிகன்ட் ஆயிடும். ஒரு காலத்துல வசத்தியா தெரிஞ்சது அதுவே இன்னொரு காலத்துல போயிடும். புரியுறதா? அப்போ நான் வரையறைக்குட்பட்டவன்றது தான் துக்கம். நான் அதை தீர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றேன். அது நீ அப்படி தீர்க்க முடியாது. நீ ஏற்கனவே நிறைவானவன்றது புரிஞ்சுதுன்னா, அது தெரிஞ்சுடுத்துனா யூ ஆர் த கம்ப்ளீட். ஐ எம் த ஃபுல்னஸ் அப்படி தெரிஞ்சுடுத்துனா அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்க சகல துக்கமும் போயிடும். கரெக்டா? இப்போ இவ்வளோ அத்தாரிட்டியா சாஸ்திரத்தை வச்சுட்டு சொல்றேல, அதுதானே புரிய மாட்டுறது. ஒரு பக்கம் கர்மத்துல சொல்றேன், நீ சைக்கிள்லயே போயிட்டு கூடாது, பைக் வாங்கு, பைக் வாங்கினா கார் வாங்கு, கார் வாங்கினா ஹெலிகாப்டர் வாங்கு, ஹெலிகாப்டர் வந்தா ஃப்ளைட் வாங்குன்னு சொல்லிருக்கேன். ஒரே தேஞ்சு போன இதில் போயிட்டு கூடாது. புரியுதா? சில பேர் ரூட்டை கூட மாற்ற மாட்டான், ஒரே ரோடு. பெஞ்ச் கிளார்க்குன்னு பேர் அவருக்கு பேரு. ஏன் பெஞ்ச் கிளார்க்குன்னு தெரிஞ்சுன்னா, அப்புறம் அதே பெஞ்சில் அவர் ஒர்க் பண்ணிருக்காராம் 60 வருஷம். இன்ச் பை இன்ச் 50 ரூபாய் இன்கிரிமெண்ட். கொஞ்சம் ப்ராக்ரஸ் வரும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். புரியுதா? எதுக்கு சம்பாதிக்கணும்? ஆசிரமத்தை அப்பதான் கொடுக்கறது சோரியமா இருக்கும். உன் பணம் எனக்கு என்னத்துக்கு? ஓகே, ஒரு சாதுக்கு ஒருத்தர் சாதுக்கு இது கிடைச்சது, அந்த மரகதம். மரகதம் தெரியல உங்களுக்கு? ஆமா, அந்த மரகத கல் செம கோடி, மல்டி மில்லியனர். அந்த கல் கிடைச்சிட்டு அவருக்கு
இது ஒருத்தன் பார்த்துட்டான், நைஸா இவர் தூங்கும்போது அடிச்சுட்டு போயிடலான்னு. இவர் சாது சன்னியாசி, என்னத்துக்குன்னா அவருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லையா, எத்தனையோ ஆசிரமம் கட்டணும், மடம் கட்டணும், எத்தனையோ ப்ராஜெக்ட் ஒர்க் வச்சிருக்காரு. அதனால அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வரும். பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்றது தெரிஞ்சுட்டு இருக்கு. வாடா, என்னத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, சொன்னா கொடுத்துருவீங்களா? என்ன சொன்னா கொடுத்துருவீங்களா? என்னது, நீங்க ஒரு மரகத கல் வச்சிருக்கீங்களா, செம்ம கோடி ரூபாய், அதை வந்து எனக்கு வேணும், இந்தா எடுத்துட்டு போனோம்ல, திருப்பி கொடுத்துட்டான். இப்போ இதுக்கு மேல ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துருவான். 2 ரூபாய் கொடுக்குறோம்னா நம்ம கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, அதனால 2 ரூபாய் கொடுக்குறேன். கரெக்டா? அப்போ உங்ககிட்ட இதை விட வேல்யூபிள் ஒன்று இருக்கிறது, நிஜமாவே இருக்குவா? ஆனா அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சிஷ்யன் ஆகணும். சிஷ்யனானதான் அந்த வேல்யூ ஆகும். இல்ல வேற ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்லியா நெவர், ரிலேஷன் நெவர். ஓகே, எதனால் சிஷ்யன் ஆகும்? நான் சிஷ்யன் ஆகிவிட்டேன். பிரபன்னம் சாத்திமாம் நிச்சயம் ப்ரூஹி, என்னது ஸ்ரேயஸ், கிருஷ்ணனுடைய அந்த அர்ஜுனுடைய வேர்ட்ஸ் பாருங்க, அவனுக்கு தான். அப்போ சிஷ்யன் ஆகணும்னா யுவர் ஈகோ பெண்ட் ஆகணும், ஈகோ பெண்ட் ஆகணும். ஓகே, ஈகோ பெண்ட் ஆகணும்னா நிறைய கல்டிவேட் பண்ணணும், அந்த லேண்ட் தரிசு நிலத்தை பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்துற மைண்டுக்கு பேரு கர்மயோகம்னு பேரு. ஓகே, இப்ப கர்மத்தைய ஆக்ஷன் இல்லாம பண்ண முடியாது, அதுக்காக செய்யக்கூடியதான் கர்மயோகம். அந்த கர்மயோக விதைய இவர் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா 38 விதைக்கிறார். ஓகே, 38 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? தஸ்மாத் 37 சொல்றார், தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. அர்ஜுன, முதல்ல அவன் தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கான், எழுந்துறா ஃபர்ஸ்ட். சோகத்தில் சில பேர் படுத்துருப்பான், அந்த சோகத்தில் எல்லாம் இருக்கு, முதல்ல எழுந்துரு, இந்த இடத்த விட்டு நகர்ந்து போ, நட அப்படின்னு சொல்லு, துக்கத்திலிருந்து ரிலீஃப் ஆகும். ஓகே, அதனால உத்திஷ்ட யுத்தம் பண்ணு, ஆத்மா அனாத்மா எல்லாம் சொல்லிட்டு ஞானத்தெல்லாம் ஏதோ சொல்ல போறான்னு சொன்ன டூ கர்மா. அதனால சோ தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய. ஓகே, கிருத நிச்சய, நீ நிச்சயம் யுத்தம் பண்ணி ஆகணும். இது கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால ஆணைக்கட்டில நீங்க கேட்டுட்டேன், என்ன கேட்டுட்டேன்? கிருஷ்ணர் வந்து யுத்தம் பண்ண சொல்றார். நேரா வீட்டுக்கு போய் கிருஷ்ணர் யுத்தம் பண்ண சொல்றாரு. யுத்தாய நிச்சய கிருத்த, அது வேற சொல்லிருக்காரு, நிச்சயமா யுத்தம் பண்ண சொல்லிருக்காரு. அவனுக்கு சொதர்மம் யுத்தம் பண்றது. உன்னுடைய சொதர்மத்தை செய்யணும். உனக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டியூட்டியை பண்ணுன்னு சொல்றாரு. அவங்க உங்களுடைய டியூட்டியை அவங்க பண்ணணும், டியூட்டியை மாத்தி பண்ணக்கூடாது, பரதர்மத்தை பண்ணிடக்கூடாது, சொதர்மத்தை பண்ணு. புரியுதா? அந்த சொதர்மத்தை எப்படி பண்றதுக்கு நாக்கு, அதுக்கு பேர் கர்மயோகம். ஓகே, அதனால இந்த 38 என்ன சொல்றாருன்னா, சோ சுக துக்கே சமே கிருத்வா, சமமா கருது. எதெல்லாம் சமமா கருது? லாபா லாபோ ஜயா ஜயோ. ஓகே, எல்லாம் 2 இருக்கிறது, வெற்றி தோல்வி இருக்கிறது. இங்க பாரு, கிருஷ்ணர் சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட சொல்றது? அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. யுத்தம் பண்ணு சொல்ற. அர்ஜுனா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ சண்டை போட, நீ ஜெயிச்சிடுவ அப்படி சொல்ல. யுத்தம் பண்ணினா வெற்றி கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். ஜயா ஜயோ, புரியுதா? ஆனா அந்த வெற்றியும் தோல்வியிலையும் சமமா இரு, அது அட்வைஸ். ஏன் இப்படி அட்வைஸ் பண்றாரு? கிருஷ்ணர் கூட இருந்தோம் யுத்தத்தை நிறுத்த முடியல. கிருஷ்ணர் கூட இருந்தோம் எத்தனையோ துன்பங்கள் பாண்டவர்களுக்கு. அப்ப என்னத்துக்கு அந்த ஆளு பிரயோஜனம் இல்லாத ஆளு இல்லையா? ஒரு பிரயோஜனம் தான் வச்சுக்கலாம், பிரயோஜனம் இல்லாத ஆள் என்னத்துக்கு வச்சுங்க, சும்மா சாட்சியா அப்படி வச்சுட்டு.
அதுலேருந்து மென்டல் மெச்சூரிட்டி கொடுப்பாரு பகவான். நமஸ்காரம் பண்ணினா மெச்சூரிட்டி இல்லாமல் சுக துக்கத்தை அனுபவிச்சுன்னா கீழே போயிடுவோம். கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா மேலே வருவேன். புரியுதா? கிருஷ்ணர் அந்த மனசை பத்திரப்படுத்துறார், மனசை பத்திரப்படுத்துறார். வெற்றி தோல்வி யாருக்கு வேணா வரலாம் அர்ஜுனா, ஆனா அந்த வெற்றி தோல்வியில் சமநிலை மனதை வைத்துக்கொள். லாபா லாபம், நீ என்கிட்ட வந்தனால உனக்கு லாபமே வந்துட்டு இருக்கும். ஒரே சீரா போயிடலாம். அப்படி இந்த கிரைனைட்டை எடுத்து வானத்தை ஏறி மேகத்தில் ஏறி ஒரே ஒரே பாட்டில் அவர் பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கிடுவான். ஏன்னா 3 ஹவரில் முடிச்சிடணும் படத்தை. அப்படிலாம் நடக்காது. நடுவில் எத்தனையோ தோல்வி வரும். புரியுதா? நடுவில் ஒரு வெற்றி வரும், அத்தி பூத்தா மாதிரி. புரியுதா? விடாப்படியா பண்ணணும். அதனால லாபா லாபோ ஜயா ஜயோ சுக துக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்? யுவர் மைண்டு சமமா இருக்கணும். இது கேட்கறதும் புரியறது, சொல்ற வார்த்தையும் தெரியறது, சுக துக்கம் தெரியறது, லாபம் நஷ்டம் தெரியறது, வெற்றி தோல்வி இதுவும் தெரியறது. இந்த நடுவில் ஒன்று சொன்னீங்களே சமமா இருக்கு சொல்றீங்களே, அதுவும் தெரியுது. நான் சமமா தான் இருக்கணும்னு தெரியுது. ஆனா சமமா என் மைண்ட் இருக்க மாட்டேறதே. புரியுதா? இப்போ அதுவும் இப்ப தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு துக்கம் வரும். அட கேட்டும் நமக்கு வரல பாரு. மற்றவனுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, அவனுக்கு லாபமும் நஷ்டமும் அது மாத்திரம் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வேதாந்தத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கஷ்டம் வந்துடும். இப்படிலாம் சொல்றாரு, புரியுற மாதிரி தான் சொல்றாரு, ஆனா தான் கேட்க முடியல. இங்க கிருஷ்ணர் அதுக்கெல்லாம் வழி சொல்றாரு, எப்படி செய்யணும். புரியல? சும்மா சொல்லிட்டு போல. சில பேர் சில பேரண்ட் படி படி எப்ப பார்த்தாலும் படி அப்படி. சில குழந்தைலாம் எப்ப பார்த்தாலும் படி படி என்ன படி. ரொம்ப பிடிக்காத ஸ்டூடெண்ட் உலகத்துல ஒரு வேர்டு என்னன்னா படி. போறோம் நிறுத்து, எனக்கு படிக்க தெரியும். எப்ப பார்த்தாலும் படி, எப்ப பார்த்தாலும் படி. காலையில படி, மத்தியானம் படி, ராத்திரி படி. நான் தானே படிக்கல, நீயாவது படுறா. அதனால தான்ப்பா சொல்றேன். எப்படி அதனால அந்த படின்றது துக்கம். ஒருத்துக்கும் ஒரு இடத்துல துக்கம் இருக்கிறது, நமக்கு புரிஞ்சுக்க மாட்டோம். அவ துக்கம் நமக்கு தெரிய மாட்டது. இதுல என்னன்னா லாபா லாபோ ஜெய ஜெயோ. அதுக்கு வேண்டிய எப்படி செய்ய போறோம், இதை கத்துக் கொடுக்க போறாரு. புரியுதா? படி சொன்ன போறாது. இந்த விஷயம் எதுக்கு சொன்னா, சும்மா படி, என்ன அவனுக்கு தெரிஞ்சதை படிப்பான். ஏன்னா எப்ப படிக்க சொன்னா ஒரு ஒரு பாடம் படிப்பேன் நான். ஊசி மூஞ்சி மூடா, நீ எனக்கு அறிவி சொல்லுகிறாய். இது 2ஆம் வகுப்புல ஒரு பாடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் அது. ஊசி மூஞ்சி மூடா, நீயா எனக்கு புத்தி சொல்லுகிறாய். கவனி கேளுங்க. புரியுதா? அதனால படின்னு சொன்னோடனே சில கிராமத்துல பாக்குறது டக்குன்னு படிப்பான். தமிழ் படிப்பான். பா பையன் நல்லா படிச்சுட்டான் அப்படின்னு மார்க் தான் வர மாட்டேறது. அந்த டீச்சர் போடவே மாட்டேறா. என்ன படிச்சிருக்கான்னு பாரு. இப்ப நம்ம சிட்டில எல்லாம் பையன் போய் நெட்டுல இருக்கான்னா நெட்டுக்குள்ள என்ன பாக்குறான் பாரு. புரியுதா? அது செக் பண்ணணும். புரியுதா? A to Z உனக்கு எங்கடா கஷ்டம் சொல்லு, பிரச்சனை எங்க இருக்கு. எப்ப பதில் படி படின்னு சொன்ன உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, எங்க ப்ராப்ளம் இருக்கு அதை நீக்க தெரியணும். சில டீச்சருக்கே ப்ராப்ளம் ஸ்கூல்ல. உனக்கு இப்படிதான் சொல்லி தரது புரியல, நீ வந்து என் தலையில எடுத்து பிராரப்தம், நீ வந்துட்டே. டீச்சர்னால இக்னோரண்ட் நீக்கிற டீச்சர். இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சில கேஸ் காம்ப்ளிகேட்டட் கேஸ் இருக்கும். காம்ப்ளிகேட்டட் கேஸ். அப்ப இந்த டாக்டர்ஸ் இந்த படிக்கிறதுக்கு வந்திருக்கல, அந்த ஃபைனல் இயர் வரும்ல அந்த பசங்க, பா இன்னைக்கு லக்குப்பா, லக்கா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அது வந்து அந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்க சால்வ் பண்ண முடியும் ஸ்டடீஸ்க்காக. அந்த பர்சனுக்காக ஆப்ஜெக்டா பாக்குறா, நீங்க சப்ஜெக்டா பாத்தீங்கன்னா பிரச்சனையா வருது. ஸ்டடீஸ். அப்போ
ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு ஸ்ட்ரேஸ் அவுட் பண்ணி அதற்கான கியூர் பண்ணணும். ஓகே, கியூர் பண்ணிட்டு என்னால தான் நீ படிச்ச, இல்லைன்னா ஒன்னும் கிழிச்சிருக்க மாட்டேன் அப்படி சொல்லப்படாது. புரியுதா? ஸ்ட்ரென்த் உண்டாக்கணும், லிஃப்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கோ யாருக்கோ யார் இருந்தாலும் என்ன செய்யணும்னா அவங்க லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியை உண்டாக்கிட்டு அப்புறம் இவர் நகர்ந்து அவங்க இண்டிவிஜுவலா டெவலப் ஆகணும். நீ பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் போயிடும். வெரி டிஃபிகல்ட். இண்டிபெண்டா வளர்க்கணும். அதே சமயத்தில் அவனுடைய சுயசார்பில் வளர்க்கணும். நான் சுயசார்பில் வளரணும். பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். அதனால இங்க என்ன டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டாம். கிருஷ்ணரே என்ன பண்றாரு, என்ன டிபெண்ட் பண்ணுவான், நீ உன்னுடைய புத்தியில டெவலப் பண்ணு. ஏன் இப்படி சொல்றாரு? டிவோட்டி இருந்து இப்படி அட்வைஸ் பண்ண மாட்டாரு. டிவோட்டியா இருந்தா அப்ப நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. அப்ப டிவோட்டியா இருந்துட்டு போயிடலாமே இல்ல. அடுத்த கேள்வி இப்படி வருதுல்ல, சௌரியமா வச்ச லாபமே வரட்டும், இவர நஷ்டம் எவனை எழுத மாட்டான் மேல. லாபம்னு பெருசா எழுதுவான், நஷ்டம்னு எழுத மாட்டான். நஷ்டம் யாருக்கும் பிடிக்காது. புரியுதா? அப்போ டிவோட்டிக்கு கேட்டா டிவோட்டி கேட்கறத கொடுத்துருவான். கிருஷ்ணர் டிவோட்டி இருக்காங்க, பக்தர்களுக்கு கேட்கறத கொடுத்துருவான். ஏன்? அந்த பக்தர்களுக்கு கேட்கறது சும்மா லோக்கல்ல அழிஞ்சு போற விஷயம் இருக்கு, அனித்தியம். அதை கொடுத்துட்டா அவங்க அழிச்சு போடுவான், அதனால கொடுத்துருவான். கிருஷ்ணர்கிட்ட இவன் கேட்கறது ஸ்ரேயஸ் கேட்கிறான், பிரேயஸ் இல்ல. பிரேயஸ் கொடுத்துடலாம், ஸ்ரேயஸ் கிருஷ்ணனாலும் கொடுக்க முடியாது. நீ தான் ஸ்ரேயஸ் அடையணும், அவன் கைட் பண்ணுவான். விஷயம் அது. அதனால லாபா லாபோ ஜயா ஜயோ சுக துக்கே சமே, நீ தான் சமமா வரணும். ஏன்னா நீ ஸ்டூடெண்ட், சிஷ்யன். இது நம்ம எப்படி எம்பிஏ பண்ணிருக்கோமோ, சிஏ பண்ணிருக்கோமோ, இல்ல எம்பிபிஎஸ் பண்ணிருக்கோமோ, ஒரு பி ஒரு 2 எழுத்துக்காக லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அப்பா 20 வருஷம் 25 வருஷம் இன்ஃபினிட் ஜாய் கொடுக்குறேன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு 25 வருஷமா செலவு பண்ண வேண்டாமா? இது செகண்ட் ஸ்டடீஸ், வேதாந்த ஸ்டடீஸ். திருப்பி நீங்க நோட் புக் அலைஞ்சு எழுதி அது பலது புரியாது. முதல்ல நீங்க எழுதுனதே நீங்க ஊருக்கு போய் பார்த்தா இன்னமோ எழுதிருக்கேன். நோட்ஸ் எழுதுறதுக்கே 2 வருஷம் ஆகும். நான் சொல்ற விஷயத்த எழுதுறதுக்கே 2 வருஷம் ஆகும். அது புரியுதா? அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். ஸ்டடீஸ், வேதாந்த ஸ்டடீஸ். ஓகே, இங்க மாயாஜாலம் பண்றது இல்ல, மெஸ்மரிசம் பண்றது இல்ல. ஓகே, இந்த பிரெயின் வாஷிங் ஏற்கனவே அது தகராறு, அதுல வாஷிங் வேற. பிரெயின் வாஷ் பண்றது இல்ல, இது பிரெயினை யூஸ் பண்றது, நாட் வாஷ், யூஸ். அதனால புத்தி நமக்கு ஒரு நம்மளுடைய ஒரிஜினல் சொத்து இதுதான். நமக்கு 2 கேபிட்டல் கொடுத்துருக்கான் பகவான். ஒன்னு புத்தி, இன்னொன்னு டைம். ஓகே, இது 2 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உலகத்துல ஸ்ரேயஸ் அடைஞ்சொல்லும். இது பிரயஸை விட பெருசு ஸ்ரேயஸ். பெருசு மீன்ஸ் அதுதான் பெருசு, அதுக்கு மேல பெருசு கிடையாது. அதை அடைஞ்சுட்டா. அதனால தஸ்மாத் உத்திஷ்ட அப்படி பகவான் சொல்றாரு. அதனால 39ல அவர் சொல்றாரு, இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, இங்க ஒரு விதை போடுறாரு. அதுக்கான இந்த கலை இது ஏறு உழுது இதெல்லாம் நிலத்தை பக்குவப்படுத்துவாங்க இல்லையா, இங்க ஐடியா சொல்ல சமமா இருன்னு சொல்லிட்டாரு. எப்படி சமமா இருக்கிறது எப்படி இருக்கிறது அதெல்லாம் சொல்லல, பின்னாடி சொல்ல போறாரு. அதனால இங்க என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் 39வது ஸ்லோகம் எல்லா வேதாந்திகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்லோகம். கர்மயோகம் ஆரம்பிக்கிறார். இங்கதான் என்ன ஆரம்பிக்கிறாரு, வேதாந்த படிப்பு. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இந்த ஆன்மீக பயணம்ன்றது 2 விதமான பயிற்சி உடையது. ஒன்னு கர்மயோகம், இன்னொன்னு ஞான யோகம். இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதனால இந்த 39 இருக்க, அதுல என்ன சொல்றாரு, இமாம் ஸ்ருணு, கேளு. இமாம், இமாம்னா என்ன அர்த்தம், இத கேளு. ஓகே, யோகே தூ, தூன்றது இது வரைக்கும் சொன்னதை பத்தி கேளு. இமாம் பசந்த் இல்ல, இமாம்னா இது. ஓகே, இத கேளு. எதை கேளு, தூனா இந்த வெரி இம்பார்ட்டன்ட். தூ இது வரைக்கும் பேசின விஷயத்தை கேளு. இனி
இதுவரைக்கும் உனக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த தூன்ற ஒரு ஒரு உள்ளர லெட்டர் பதிஞ்சிருக்கு பாருங்க, அது என்டையர் செக்ஷன் சேஞ்ச் ஆகிறது, சப்ஜெக்ட் சேஞ்ச் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் ஞான யோகத்தை பத்தி பேசின, ஆனா உன் மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறது. அதுல கர்மயோகத்துக்கு வருகிறேன். ஓகே, அது இந்த கர்ண விட்ட பான மாதிரி இருக்கிறது, தலைக்கு மேல எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னமோ சொல்றார், வேற வழி இல்லாம நகர்ந்தும் போக முடியாது, பணத்தை வேற கட்டிட்டோம், வேற வழியே இல்லை. அதனால தான் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது. புரியுதா? ஊர்ல இருந்தா நடுவில் ஒரு கிளாஸ் கட்டடிச்சிடுவா. புரியுதா? அதனால இனி கர்மயோகத்தை பத்தி கூறப்போகிறேன். நம்மளோட லட்சியம் கர்மயோகமானா, நம்மளோட லட்சியம் கர்மயோகம் இல்லை, நம்மளோட லட்சியம் மோட்சம், மோட்ச புருஷார்த்தம். சரியா? அந்த மோட்சம் ஞானத்தை, இதுவரைக்கும் சொன்ன ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கான அந்த கரணம் ரெடி பண்றதுக்காக செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேரு இந்த கர்மயோகம். அப்படின்னா என்ன? மன தூய்மை. அப்போ யுவர் மைண்ட் இம்பியூரிட்டி இருக்கிறது. ஓகே, மனசுல நமக்கு 3 விதமான மலம் இருக்கிறது. ஓகே, மனசுக்குள்ளர நமக்கு அந்த கரணத்துல டிஃபெக்ட் இருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டாலே கிரேட். டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா எனி டிசீஸ் கியூர் பண்ண முடியும். டயக்னோஸ் பண்ணாத சிம்பிள் தலைவலி வெரி டேஞ்சரஸ். ஓகே, இப்போ டயக்னோஸ் பண்ணணும் யுவர் டிசீஸ். சாஸ்திரம் என்ன சொல்றது? யுவர் அந்த கரணத்துல சாஃப்ட்வேர்ல 3 டிஃபெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா மலம், விக்ஷேபம், அஜ்ஞானம். மலம், விக்ஷேபம், அஜ்ஞானம். ஓகே, இம்பியூரிட்டி இருக்கிறது, அதனால விக்ஷேபம், மனசு ஆடிண்டே இருக்கிறது. அலைபாயுதே கண்ணா, இது வேற ஆலாபன் வேற அலபாஞ்சுன்னு இருக்கு இந்த மனசு. கவரை வச்சானா பாரு, அலைப்பா பாடுறா, அலைபாயுத. புரியுறதா? அலப்பாயும், தத்தளிக்கும், கொந்தளிக்கும். ஏன்னா மலம் இருக்கிறது. எப்படி தெரியுது? அது டிஸ்டர்பா இருக்குன்னு, டென்ஷனா இருக்குன்னு, இரிட்டேஷனா இருக்குன்னு, டிப்ரெஷனா இருக்குன்னு, சப்ரெஷனா இருக்குன்னு இருக்கோ இல்லையோ, மலம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணிட்டா அது கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, இதுல ஏன்னா மலத்திலிருந்து விக்ஷேபம். ஓகே, மலம்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம். சோ இது ரெண்டும் கவர் பண்றதுனால நான் ஆத்மஸ்வரூபமா இருந்தோம், இது கவர் ஆயிடுச்சு. ஓகே, சூரியன் எப்படி மேக கூட்டம் கவர் பண்ணிடுறதோ, அந்த மேக கூட்டத்துக்கும் காட்டக்கூடியது வெளிச்சம் கொடுத்துக்கிறது சன்லைட் தான். வித்தவுட் சன் அந்த மேகத்துக்கு பவர் கிடையாது. ஓகே, அந்த மேக கூட்டம் சன்லைட் மறைச்சுடுது. அது போல இந்த விக்ஷேபம் மலத்துக்கும் சக்தி கொடுக்கிறது ஆத்ம சைத்தன்யம், அந்த ஆத்ம சைத்தன்யத்தை இது மறைச்சுடுது. ஓகே, அப்போ இது 2 மேகம் நகர்ந்துட்டுனா சன்லைட் பிரைட்டா இருக்கும். புரியுதா? அப்போ இந்த விக்ஷேபத்தை நீக்கணும்னா அதுக்கு முன்னாடி மலத்தை நீக்கி ஆகணும். மலத்தை நீக்கிறதுக்கு நமக்கு கர்மயோகம் பயன்படுது. இந்த விக்ஷேபமும் மலமும் நீக்கிறதுக்கு கர்மயோகம் பயன்படுது. சரியா? அப்போ விக்ஷேபம் மலம் போயிடுத்துனா நான் உள்ளது உள்ளபடி காட்டு, ஏ கண்ணாடியே உள்ளதை உள்ளபடி காட்டு காட்டுவார், பெரிய மீச வச்சாலு. அது போல மனசு தூய்மை ஆயிடுச்சுன்னா, அந்த கரணம் மலம் விக்ஷேபம் போயிடுச்சுன்னா இருக்கிறது உள்ளது 40 அப்படின்னாரு ரமண மகரிஷி. உள்ளது 40, உள்ளது ஒண்ணுதான் ஆத்மா. 40 செய்யுள்ள சொன்னார். அதனால உள்ளது 40, இன்னா 40, இணைவை 40 எல்லாம் கேட்டிருக்கேல்லோ. அது போல ரமண மகரிஷி பண்ணது உள்ளது 40. ஆத்மா ஒரே வஸ்து, அது நீ அப்படி 40 செய்யுள்ள சொல்றாரு. அதுக்குனால உள்ளது 40 பேர். அது நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். புரியுதா? அதனால இங்க கர்மயோகம்னா என்ன? சந்தியாவந்தனத்தை கர்மமா பண்ணலாம், கர்மயோகமா பண்ணலாம். ஆல் ரிச்சுவல்ஸ் கர்மமா பண்ணலாம், கர்மயோகமா பண்ணலாம். ஓகே, யுவர் மேரேஜ், ஸ்கூல், காலேஜ், ஜாப், யுவர் ஃபேமிலி லைஃப், எவ்ரிதிங் கர்மமா பண்ணலாம், கர்மயோகமா பண்ணலாம். ஓகே, என்ன இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம்.
யுவர் சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் பிரேயஸ் வேணுமா ஸ்ரேயஸ் வேணுமா? ஓகே, ஸ்ரேயஸ் வேணும்னா கர்மமா பண்ணக்கூடாது, கர்ம யோகமா பண்ணணும். பிரேயஸ் வேணும்னா நீ கர்ம யோகம் பண்ண வேண்டாம், கர்மமா பண்ணணும். ஆனா ஒன் டிஃபெக்ட் இருக்கு, அது அனித்தியம். ஒரு நாள் பறிச்சுட்டு போயிடுவேன். எது வேணும் சொல்லு, நான் ஒன்றும் ஒளிச்சு மறைச்செல்லாம் சொல்லலை. அப்படி வேதா டிக்ளேர் பண்றது. இப்ப நாம என்ன பண்ணோம், இது புருஷார்த்தம், மோக்ஷம் புருஷார்த்தம், அர்த்த காமம் புருஷார்த்தம், இவர் பிரேயசும் புருஷார்த்தம், ஸ்ரேயசும் புருஷார்த்தம். ஓகே, ஈஸ்வரா அண்ட் குரு ஹெல்ப் பண்ணுவாங்க, புருஷார்த்தம் நீங்க தான் அடைஞ்சாங்க, நான் அடையணும். அப்ப நான் டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என் வாழ்க்கை லௌகீக வாழ்க்கையா அல்லது ஆன்மீக வாழ்க்கையா? ஓகே, யுவர் சாய்ஸ். நீங்க இப்ப தேர்ந்தெடுக்கணும் இல்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட தேர்ந்தெடுக்கலாம், மெதுவா அசைச்சு, நோ ப்ராப்ளம். இல்ல 10 ஜென்ம கழிச்சு கூட முடிவு பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது, இதுவா அதுவா முடிவு பண்ண தப்பு கிடையாது. 2 முடிவும் தப்பு கிடையாது. ஓகே, ஒன்னு இன்கம்ப்ளீட், இன்னொன்னு கம்ப்ளீட், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஒன்னு குறைவு, இன்னொன்னு நிறைவு. ஒன்னு துக்க சம்சாரம் கொடுக்கும், இன்னொன்னு மோட்சத்தை கொடுக்கும். யூ டிசைட், அப்படி சொல்றது சாஸ்திரம். அதனால ஒன்னு இந்த ஸ்ரேயஸ் தான் லைஃப், ஸ்பிரிச்சுவல் மை லைஃப், அப்படி டிசைட் பண்ணிட்டு அவளுக்கு 2 சாதனம். ஒன்னு சாக்ஷாத் சாதனம், இன்னொன்னு பரம்பரா சாதனம். சாக்ஷாத் சாதனம்ன்றது நேரடியான சாதனம், இன்னொன்னு அதற்காக இட்டுண்டு போகக்கூடாது. இப்ப நான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வச்சு டெல்லிக்கு போகணும். ஓகே, அது சாக்ஷாத் சாதனம், தமிழ்நாடு பிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆத்துல இருந்து ஆட்டோ பிடிக்கிறேல, அது பரம்பரா சாதனம். ஆட்டோல எதுக்கு ஏற? ஒன்லி ஃபார் ஸ்டேஷன் போறதுக்கு, தமிழ்நாடு அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. அதுல டெல்லிக்கு போறதுக்கு இல்லை, விட்டுட்டா அப்படியே விடுப்பா டெல்லி வரைக்கும். திருப்பி அந்த டெல்லியில இந்திரா ஹாஸ்பிட்டல், இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கு, திறந்த வெளி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, இந்திரா காந்தி மெடிக்கல்ஸ். அதே ஆட்டோவில் போய் அப்படியே போக இருக்க வேண்டியதான், டெல்லி வரைக்கும் போறேன் ஆட்டோல. அதனால ஆட்டோவில் போறது ஏறுறது உனக்கு என்ன தெரியணும்? ஆட்டோல ஏறுறதுனுடைய நோக்கம் என்ன? ஸ்டேஷனுக்கு போய் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்கு. ஒன்னும் முக்கியம், ஸ்டேஷன் போறது முக்கியம் இல்லை. ஸ்டேஷன் போறதுக்கு எதுக்குன்னா அந்த தமிழ்நாடு பிடிக்கிறதுக்கு. அப்போ பரம்பரா சாதனம் ஆட்டோ போல ஏறுறது, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம், மறைமுகமான சாதனம். ஓகே, அப்போ இந்த கர்மயோகன்றது நமக்கு, இந்த கர்மயோகம் லீட் டு ஞான யோகம், ஞான யோகம் லீட் டு மோக்ஷம். ஓகே, அதனால கர்மயோகம் இல்லாம ஞான யோகத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஞான யோகம் கர்மயோகம் இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியாது, இன்கம்ப்ளீட். ஓகே, அதனால இது அப்போ நான் ஆத்துல ஒரு 4 பேர் இருந்தோம்னா, நீ கர்மயோகம் பண்ணிட்டு நான் ஞான யோகம் பண்ற, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல. நமக்கு எல்லா இடத்துலயும் இப்படி ஷேர் பண்ணி பழக்கமாச்சா? இப்போ பேக் எல்லாம் கூட, இது ஒரு பேக் இப்படி இப்படி ஒரு காதை பிடிச்சு, அது ஒரு காதை பிடிச்சு, எவ்ரிதிங் ஷேர். புரியுதா? நான் ஒரு தடவை குழந்தைக்கு ஃபீட் பண்ணா, நீ ஒரு தடவை குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். தத்துவம் தானே விட்டுறதா, நீங்களும் இப்பெல்லாம் ஷேரிங் எவ்ரிதிங், சக தர்ம பத்தினி. அதனால நோ ப்ராப்ளம். அதனால இதுல என்ன, நீங்க இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா கலியுகத்துல ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். இது கேட்டிருப்பில்ல? இப்ப நாங்க மாத்திரம் என்ன சொன்னோம், கலியுகத்துல இன்னும் கஷ்டம், ஞான யோகம் கஷ்டம். சரி, ஞான யோகம் கஷ்டம்னா, ஞான யோகம் கஷ்டம்னா அதுக்காக ஜபம் பண்ணிட்டே இருந்தா வந்துருமா? விஷ்ணு சஹஸ்ரம் சொன்னா பண்ணா வந்துருமா? அதனால பேசாம ராம 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 பகவான் கூட்டிட்டு போவார், திருப்பி கொண்டு வந்து விட்டுருவார். ஞான யோக கஷ்டம் தான் நம்மளும் சொல்றோம். ஞான யோகத்துக்கு ஆல்டர்னேட் வேற யோகம் இல்லை, அதர் யோகா கிடையாது. நாட் கர்மா, நாட் யோகா, நாட் ராஜ யோகா.
பக்தி யோகா. இல்ல கன்ஃபியூசர். ஓகே, இங்க பாரு, கர்மயோகம் லீட் டு ஞான யோகம், ஞான யோகம் லீட் டு மோட்சம், மோட்சம் ஞான யோகம் தான். அதனால கர்மயோகத்தை நீ பர்ஃபெக்டா பண்ண ஞான யோகத்துக்கு யோகிதாக. ஞான யோகத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற எதுவும் கிடையாது. ஞான யோகத்துக்கு ஆல்டர்னேட் கர்ம யோகமோ பக்தி யோகமோ ராஜயோகமோ கிடையாது. எனி பாத் நீ போனேன்னா டைரக்டா கொண்டு போயிடும். எங்க மோட்சம். எங்க இருக்கு மோட்சம்? முதல்ல சொல்லு. எங்க போய் அடையறையோ அடைஞ்சது போயிடும். ரூல் அது. அதனால ஞான யோகம் தான் முடியும். கலியுகத்தில் ஞான யோகம் பிரச்சனை. ஏன்னா புத்தியை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கீங்க. முன்னாடி நான் ஸ்கூல்ல கிளாஸ் கட்டடிச்ச வந்த ஆளு இங்க வந்து இவ்வளவு தூரம் மேத்ஸ் எல்லாம் போட சொல்றீங்களே, போட்டுதான் ஆகணும், உபயோகப்படுத்தியே ஆகணும். அந்த புத்தி ஒண்ணு இருக்கு இல்லையா, உபயோகப்படுத்தியே ஆகணும். ஞானம் கஷ்டம். ஏன்னா சோ மெனி அட்ராக்டிவ்ஸ் இருக்கிறது வெளியில நமக்கு கவர்ந்து இருக்கிறதுக்கு. அதுக்கு மத்தியில நான் வந்து தான் ஆகணும். அப்ப ஞான யோகம் இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சிம்பிள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸாமினேஷன் சிம்பிளா. சில பசங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஈஸியா இருக்கு, சில பசங்களுக்கு எக்ஸாமினேஷன் டஃப்பா இருக்கிறது இல்லையா? இல்லையா? ரெடியா இருக்கலாம் ஈஸி, கவுண்டருக்கெல்லாம் கஷ்டம். அப்படியா? ஜாதி பொறுத்து அது ஏன் இது விவஸ்தை இல்லாம இருக்கிறது. யாருக்கு சுலபம், யாருக்கு ஈஸி? யார் ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானோ என்ன கொஸ்டின் வேணா வரட்டும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறது கூட கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்படி இப்படி கையை தொட்டு 4 கொஸ்டின் படிச்சுட்டு பகவானே அந்த கொஸ்டினே வரணும். அது சம்டைம்ஸ் வந்துடும் புண்ணியத்தில். அப்படியே படிச்சு பாஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனவங்களாம் இருக்கான். புரியுதா? ப்ரிப்பரேஷன் பண்ணின ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த திக்கில் விட்டாலும் பிரச்சனை இல்லை. கரெக்ட்? அப்ப ப்ரிப்பரேஷன் பண்ணாதவனுக்கு கஷ்டம், ப்ரிப்பரேஷன் பண்ணாதவளுக்கு பண்ணினவளுக்கு சுலபம். ஐயே அதி கட்டினம். இங்க ஒருத்தர் பாடினார், ஐயே அதி சுலபம். அதை கன்ஃபியூஸா இருக்கிறது. ஒருத்தர் ரமண மகரிஷி பாரு, ஐயே அது சுலபம்ன்றாரு. இன்னொருத்தர் பாடுறாரு, ஐயே அது கடினம். கடினமும் சுலபமும் கிடையாது அந்த விஷயம். தயார் பண்ணினவர்களுக்கு சுலபம், தன்னை தயார் பண்ணாதவர்களுக்கு கடினம். ஓகே, இப்ப என் கோல் ஸ்ரேயஸ் தான், மோட்சம் தான், புருஷார்த்தம் தான், மன நிறைவு தான், நான் இன்ஃபினிட் அப்படி அடையணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டுதான் முடிவு பண்ணுவான். அவங்க என்ன பண்ணுவான்? கர்மயோக ப்ரிப்பரேஷன். எத்தனைக்கெத்தனை கர்மயோக ப்ரிப்பரேஷன் இருக்கிறதோ அந்த இடத்துல ஞான யோகம் பளிச்சுன்னு தெரியும். இப்ப ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு கேம்பும் பண்ணாலும் எங்கேயோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு, தெரியாம போறது. என்னன்னா ப்ரிப்பரேஷன் விட்டுடுறோம். புரியுது? அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுதான் கர்மயோகம். ஓகே, அந்த இப்பயும் கர்மயோகத்தை பத்தி சொல்லிடல. ஓகே, எதுக்கு கர்மயோகம் வந்திருக்கோம்? இப்ப வந்திருக்கோம். புரியுதா? கோல் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கலாம், அங்கெல்லாம் ப்ராப்ளம்னு தெரிஞ்சு கொடுத்து இப்ப கோலுக்கு வந்துட்டோம். ஓகே, அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அந்த கோல் வந்துட்ட பிறகு இதுதான் மன நிறைவு கொடுக்கணும். ஓகே, செலக்ட். அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லுங்க சார். நான் ப்ரிப்பரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட கேட்டேன், இது கியூர் ஆகணும் என்னெல்லாம் சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க சார் அப்படின்னா உடனே இப்படி படுக்க வச்சாரு, இப்படி காலை தூக்கம் சொன்னார், இப்படி சொன்னார். அப்புறம் அவ்வளோதான், அவ்வளோதானே, இதை விட 100 எக்ஸசைஸ் நான் பண்ணுவேனே டாக்டர் கிட்ட. புரியுது? அவருக்கு தெரிஞ்சு பாவம் 2 எக்ஸசைஸ் தான் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.